ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. நிறைய பேர் முகத்தை இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா பிரைட்டாக க்ளோவாக அழகாக வச்சுக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய டிப்ஸாக கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே நல்ல முகம் நல்ல பிரைட்டாக க்ளோவாக மாறும். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பயன்படுத்தலாம். இப்போ இந்த டிப்ஸ் எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் பயன்படுத்திக்கங்க. ப்ரூ, சன்ரைஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்து பயன்படுத்திங்க. ஆனால் ஃபில்டர் காஃபி பவுடர் பயன்படுத்தாதீங்க. அதுக்கு அடுத்ததான் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு சேர்க்குறேன். இது நம்ம இடியாப்பத்துக்கெலாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாவு தான். அதுக்கு அடுத்ததான் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர். தயிர் ஃப்ரெஷ்ஷான தயிராக பார்த்து பயன்படுத்திங்க. தயிர் எல்லா ஸ்கின் டைப்பு இருக்கிறவங்களுக்கும் ஷூட் ஆகும். அதுவும் முக்கியமாக நம்ம அரிசி மாவோட தயிர் சேர்த்து பயன்படுத்தும் போது இன்னும் நல்லா ஸ்கின் பிரைட் ஆகும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல க்ரீம் டெக்ஸ்சருக்கு கிடைக்கும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணுங்கள். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு ஒரு மைல்டான மசாஜ் பண்ணி விடுங்க. முகத்தில் பருக்கள் அந்த மாதிரி அதிகமாக இருந்துச்சுன்னா மசாஜ்லாம் எதுவும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அப்ளை மட்டும் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நார்மல் தண்ணி கொண்டு வாஷ் பண்ணுங்கள். எப்போல்லாம் இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி இதை ட்ரை பண்ணிவிட்டு முகத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைஸ் க்ரீம் இருந்ததுன்னா அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது காலையில் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகம் நல்ல க்ளோவாக அவ்வளோ அழகாக இருக்கும். இது நீங்கள் ரெகுலராக பண்ணணும் அப்படின்னு கிடையாது. வாரத்தில் ஒரு 2 முறை ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த ஃபேஸ் பேக் பயன்படுத்தினால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே வெளியில் எங்கேயாவது வெயிலில் திரிஞ்சுட்டு வந்திருப்போம். இல்லைனா ஏதாவது பொல்யூஷனில் முகத்தில் நிறைய டஸ்ட் அந்த மாதிரி தங்கும். இல்லைனா ஏதாவது ஒரு கண்ட க்ரீமை நம்ம எப்போ பாரு அப்ளை பண்ணிகிட்டே இருப்போம். இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முகத்தில் அதிகப்படியான டெட் செல்ஸ் அதாவது இறந்த செல்ஸ் தங்க ஆரம்பிச்சிடும். நாளடைவில் முகமும் கருமையாக மாற ஆரம்பிச்சுட்டே வரும். ஆனால் இதை நீங்கள் வாரத்தில் ஒரு 2 முறை ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள், அந்த டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். முகம் எப்பவுமே நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாறும். இதில் பயன்படுத்தக்கூடிய தயிர் பார்த்தீங்கன்னா, முகத்தில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸை ரொம்ப வேகமாக ரிமூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் போர் சொல்லக்கூடிய அந்த பள்ளங்களை நீக்கக்கூடிய தன்மையும் தயிருக்கு உண்டு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா, தயிர் எல்லா ஸ்கின்னுக்குமே சூட் ஆகும்னு சொன்னால், அதனால் இந்த ஃபேஸ் பேக்கு எல்லாருமே ட்ரை பண்ணலாம். அரிசி மாவு நல்ல ஒரு ஸ்க்ரப்பராக செயல்படும். ஸ்கின்னை நல்லா ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் டெட் செல்ஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணும். அடுத்ததாக காஃபி பவுடர். நம்ம ஏன் இதில் முக்கியமாக காஃபி பவுடர் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஃபி பவுடர் நம்மளுடைய முகத்தை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். டெட் செல்ஸை வேகமாக ரிமூவ் பண்ணும். முகப்பொருட்கள் அந்த கரும்புள்ளி தழும்புகள்லாம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப வேகமாக மறையறதுக்கும் உதவியாக இருக்கும். முக்கியமாக முகத்தில் இருக்கக்கூடிய தோல் சுருக்கங்கள் மறையறதுக்கு இந்த காஃபி பவுடர் பயன்படுது. இது யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பயன்படுத்தலாம். எந்த ஏஜ் இருக்கிறவங்க அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லாருமே பயன்படுத்தலாம். எந்த விதமான பக்க விளைவும் ஏற்படுத்தாது. வாரத்தில் 2 டைம்ஸ் பயன்படுத்துங்க. மேக்ஸிமம் நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி பயன்படுத்திங்கன்னா அந்த நியூ செல்ஸ் ஈஸியாக ஜென்ரேட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லி ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.